ஒரு பெரிய பண்ணை வீட்டில் மணி மற்றும் ஜிம்மி என்ற இரண்டு நாய்க்குட்டிகள் வளர்ந்து வந்தன. மணி மிகவும் சுறுசுறுப்பானது, எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஜிம்மி கொஞ்சம் அமைதியானது, எதையும் யோசித்து செய்யும். ஒரு நாள் காலை வீட்டின் தோட்டத்தில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை மணி பார்த்தது. அதை துரத்தி கொண்டு வேலிக்கு வெளியே ஓடியது. ஜிம்மியும் தன் நண்பனை தனியாக விடக்கூடாது என்று பின்னாடியே ஓடியது. அவை ஓடிக்கொண்டே இருந்தபோது பக்கத்து காட்டில் ஒரு சிறிய குட்டையில் மணி தவறி விழுந்து விட்டது. சேரும் சகதியுமாக இருந்த அந்த பள்ளத்திலிருந்து மணியால் வெளியே வர முடியவில்லை. மணி பயந்து போய் வள் வள் என்று குரைத்தது. ஜிம்மி பதற்றமடையாமல் சுற்றும் முற்றும் பார்த்தது. அருகில் ஒரு நீளமான காய்ந்த மரக்கிளை கிடப்பதை கண்டது. ஜிம்மி அந்த மரக்கிளையை தன் வாயால் கவ்வி இழுத்து வந்தது. கிளையின் ஒரு முனையை குட்டைக்குள் தள்ளியது. மணி அந்த மரக்கிளையை பற்றி கொண்டு மெதுவாக மேலே ஏறி வந்தது. மகிழ்ச்சியான முடிவு மணி வெளியே வந்ததும் தன் நண்பன் ஜிம்மிக்கு நன்றி சொல்லும் விதமாக அவனது முகத்தை நக்கியது. பிறகு இரண்டு குட்டிகளும் பாதுகாப்பாக தங்களது வீட்டிற்கு ஓடிச் சென்றன. அன்று முதல் மணியும் ஜிம்மியும் எப்போதும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் சிறந்த நண்பர்களாக இருந்தனர். நீதி: ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன்.